லெசன் 7 பாடம் 7. சென்ற வாரம் நாங்கள் H என்ற G என்ற சத்தத்தை பார்த்தோம். G என்ற எழுத்து G என்ற சத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று நாங்கள் சென்ற வாரம் படித்தோம். நீங்கள் அதை பயிற்சி செய்தீர்களா? அப்படி என்றால் அந்த சத்தம் உங்களுக்கு இனி இலகுவாக வர வேண்டும். ஏனென்றால் அது தமிழிலே இல்லாத ஒரு சத்தம். ஆங்கிலம் பேச வேண்டுமானால் கட்டாயம் அதை நீங்கள் உச்சரிக்க பழக வேண்டும். உதாரணமாக நாங்கள் போன முறை பார்த்தோம் go, போ என்ற சொல்லு, gun, get. வேறு பல சொற்களை நான் உங்களையும் தேடிக்கொண்டு பார்த்து எழுதும்படி சொல்லியிருந்தேன். goat என்ற ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று உங்களை பார்க்க சொன்னேன். நீங்கள் எல்லோரும் அதை கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். goat என்றால் ஆடு. நீங்கள் ஊரிலே கண்டிருப்பீர்கள் ஆடு, அதற்கு பேர் goat. gun, go, get, goat, goal. goal என்றால் ஃபுட்பால் விளையாடும் பொழுது கோல் கீப்பர் இருப்பார், கோல்ஸ் எடுக்க வேணும் வெற்றி அடைவதற்கு. கோல். அப்போ உங்களுக்கு அந்த சத்தம் இலகுவாக இனி வர வேண்டும். அதை விட பல சொற்கள், கார்டன், கேட், கோட், கேட், கார்டன். ஜிராஃப் என்ற ஒரு மிருகம் இருக்கிறது, அது ஐ வாரபடியால் அது ஜி என்றே நாங்கள் ஒழிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு உயிர் சொல் தொடர்ந்து வருமானால் அந்த எழுத்துக்கள் முதல் எழுத்து சத்தத்தை மாற்றும். அதை நாங்கள் வேறு பாடங்களிலே படிப்போம். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட எழுத்து H. இதிலே H for house என்று போட்டிருக்கிறது. கவனமாக பாருங்கள். H for house. இந்த சத்தமும் இந்த ஹ சத்தமும் தமிழ் மொழியிலே இல்லாத ஒரு சத்தம். ஆனால் ஆங்கில மொழியிலே பல தடவை பல முறை பல சொற்களை நாங்கள் இந்த சத்தத்தோடு தொடங்குகிறோம். ஆகவே நீங்களும் இந்த சத்தத்தை கவனமாக உச்சரிக்க பழக வேண்டும். சொல்லுங்கள் பார்ப்போம். கையை வாய்க்கு முன்னால் பிடித்து ஹ என்று கூறுங்கள். சொல்லுங்கள். அந்த மூச்சு கையிலே பட வேண்டும். அப்படி நீங்கள் பயிற்சி செய்தால்தான் இந்த ஒலியை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். இதில் வரும் சொற்களும் இலகுவாக உங்களுக்கு வரும். மீண்டும் ஒரு முறை ஹ. H for ஹ. சில சொற்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அநேகமாக கூறுகிற ஒரு சொல்லு ஹலோ. கலோ அல்ல, அலோ அல்ல, ஹ. உச்சரியுங்கள். ஹலோ. ஹலோ. ஹவ். எப்படி? ஹலோ, ஹவ் ஆர் யூ? அநேகமாக ஆங்கிலேயர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தால் ஹலோ, ஹவ் ஆர் யூ அல்லது ஹலோ மாத்திரம் சொல்வார்கள். ஹலோ என்று சொன்னால் நீங்களும் ஹலோ என்று சொல்லலாம். ஹலோ, ஹவ் ஆர் யூ என்று சொன்னால் என்ன பதில் கொடுப்பீர்கள்? ஐ ஆம் ஃபைன், ஹவ் ஆர் யூ அப்படி கேட்கலாம். அல்லது ஐ ஆம் ஃபைன், தேங்க்யூ. இந்த தேங்க்யூ என்ற சொல்லும் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், கேட்பீர்கள். ஆங்கிலம் பேசும் பொழுது இந்த நன்றி என்ற அர்த்தமுள்ள தேங்க்யூ சொல்லு அடிக்கடி பாவிப்பார்கள். நீங்கள் ஒருவருக்கு கதவை திறந்து விட்டால் அவர்கள் உங்களுக்கு தேங்க்யூ சொல்வார்கள். எழும்பி இடம் கொடுத்தால் தேங்க்யூ சொல்வார்கள். கடையிலே சாமான்கள் வாங்கும் பொழுது தேங்க்யூ என்று சொல்ல வேணும். காசை கொடுத்து வாங்கினாலும்
அதை அவர்கள் தரும் பொழுது பிலமாக தேங்க்யூ என்று சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த கேள்வியை பார்ப்போம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன், தேங்க்யூ. ஹலோ, ஹவ் ஆர் யூ? அப்போ இந்த ஹான சத்தத்தை நீங்கள் உச்சரிக்க பழகாவிட்டால் அதிலேயே புலவிட்டுருவீர்கள். பல பேர் நான் கேட்டது, என்னுடைய மாணவர்கள் பாடசாலைகளிலேயும் வந்தாலும் பெற்றோர்களும் கலோ என்றுவார்கள். அவர்கள் எத்தனைக்கிறார்கள், ஆனால் உச்சரிப்பு பிழை. ஆகவே நீங்கள் பயிற்சி செய்து அந்த உச்சரிப்பை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்ப்போம். ஹீ. ஒரு ஆணை பார்த்தால் அவர் என்று சொல்லும் பொழுது ஹீ என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம். ஹீ. அதைத் தொடர்ந்து ஹிஸ், அவருடைய. ஹீ. மற்றது அட், ஹேட். நீங்கள் அட் என்றதை ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கிறோம். இப்பொழுது அதுக்கு ஹ என்ற சத்தத்தை சேர்த்து ஹேட் என்ற சொல்லை ஏற்படுத்துகிறோம். ஹேட் என்றால் என்ன? தொப்பி. அடுத்ததாக ஹே ஏ என்ற உயிரெழுத்தை சேர்க்கிறோம். ஏ என்றால் என், ஹென். ஏ ஹே ஏ என். ஹீ என்று இங்கு வருகிறது. பிறகு என், ஹென். ஹென் என்றால் என்ன? கோழி, கோழி. அடுத்ததாக ஹ அ இன் ட், ஹேண்ட். சொல்லுங்கள், ஹேண்ட். அடிக்கடி நீங்கள் இந்த எழுத்தை பயிற்சி செய்ய வேண்டும். ஹேண்ட். ஹ அ இண்ட். அதுக்குள்ளே அண்டும் இருக்கிறது. ஹ போடாவிட்டால் அண்ட் என்று நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். அதற்கு ஹ சத்தத்தை சேர்த்தவுடன் ஹேண்ட் என்று வருகிறது. அடுத்த எழுத்தை பாருங்கள். ஹேண்ட் என்றால் என்ன என்று தெரியுமோ? ஷோ மீ யுவர் ஹேண்ட்ஸ், ஷோ மீ யுவர் ஹேண்ட். கை. ஹேண்ட் என்றால் ஒரு கை, ஹேண்ட்ஸ் என்றால் 2 கைகள், பல கைகள். அடுத்த எழுத்தை பாருங்கள். ஹ அ என்ற உயிரெழுத்து ஹ அ ட். சொல்லுங்கள், ஹ அ ட், ஹட். ஹ அ ட், ஹட். ஹட் என்றால் என்ன? குடிசை. அதே நேரத்திலே ஹாவிலே வீடும் நான் முதல் சொன்னேன் பாடத்துக்கு தொடக்கத்திலே. ஹவுஸ், ஹவுஸ். மை ஹவுஸ், என்னுடைய வீடு. ஹட் என்றால் ஒரு சின்ன வீடு, குடிசை. அடுத்ததாக ஹ இல் தொடங்கி ஐ என்ற உயிரெழுத்து ஈ சத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆனபடியால் ஹி இட் என்று வாசிக்க வேணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஐ வரும் பொழுது இ சத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆனபடியால் ஹி இட் என்று வாசிக்க வேணும். ஹிட் என்றால் என்ன? அடிப்பது, யாரையாவது அடிப்பது. நீங்கள் தேவையில்லாமல் ஒருவரையும் அடிக்கக்கூடாது. அல்லது the ball hit the goal post, பந்து உள்ளுக்கு போகாமல் அந்த போஸ்டிலே அடித்து விட்டு நின்று விட்டது. ஹிட். ஹிட் என்றால் அடித்தல். ஹிட் த பால், பந்தை அடியுங்கள். அடுத்தது நடுவில் இருக்கும் உயிரெழுத்து ஆ. உயிரெழுத்து இல்லாமல் ஒரு சொல்லும் இருக்க முடியாது. கட்டாயம் ஒரு உயிரெழுத்து இருக்க வேண்டும். ஹ ஓ, ஹா ட. ஏற்கனவே நீங்கள் எழுத்து கூட்டி வாசிக்க பழகிறீர்கள். ஹ அட், ஹாட். திருப்பி சொல்லுங்கள், ஹாட். அடுத்ததாக ஒரு நீளமான ஒரு பெரிய சொல்லி எடுப்போம்.
முதல் 2 எழுத்துக்களும் உங்களுக்கு தெரியும். ஹ அ அ ஆ ன் க அ ஹங்க. சொல்லுங்கள். ஹங்க. ஹங்க்ரி. அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன? அதை நீங்களே கண்டுபிடியுங்கள். ஹங்க்ரி, ஹங்க. அடுத்தது ஒரு கேபிட்டல் எழுத்தோடு துவங்கி இருக்கிறேன். கேபிட்டல் லெட்டர்ஸ் ஒரு இடத்தின் பெயருக்கு அல்லது ஒரு மனிதனின் பெயருக்கு அல்லது ஒரு ஆட்களின் பெயர், இடத்தின் பெயர், அதை தொடங்க முதல் கேபிட்டல் லெட்டர் போட வேண்டும். ஒரு வசனத்தை தொடங்க முதலும் முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் எழுத வேண்டும். இங்கு நான் ஹ என்ற கேபிட்டல் லெட்டரை போட்டு ஹரோ என்ற ஒரு இடத்தின் பெயரை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். சொல்லுங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்? ஹரோவிலிருந்து. எங்கே இருக்கிறீங்கள்? ஹரோ. கரோ அல்ல, ஹாரோ. தமிழிலே இல்லாத ஒரு சத்தம். ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் படிக்க வேண்டுமானால் நீங்கள் அந்த சத்தத்தை பயிற்சி செய்து பழக வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த சொற்களை பார்ப்போமா? ஹ, ஹி, ஹேட். நீங்கள் சொல்லுங்கள். சரி. ஹென், ஹேண்ட். ஹேண்ட் என்றால் என்ன? கை. ஹாட். சொல்லுங்கள். அடுத்தது ஹிட், ஹாட். ஹாட் என்றால் என்ன? சூடு. டுடே இஸ் a hot day. What does that mean? அதன் அர்த்தம் என்ன? இன்று ஒரு சூடான நாள். இந்த நாட்டிலே இந்த சீதோஷண நிலையை அடிக்கடி நாங்கள் பேசிக்கொள்வோம். ஏனென்றால் மாறுதல் அடைகிறது. ஒரு நாளைக்கு ஹாட்டாக இருக்கும், ஒரு நாளைக்கு சூடாக இருக்கும். கேன் ஐ ஹாவ் அ ஹாட் கப் ஆஃப் டீ? அடிக்கடி நீங்கள் கேட்பீர்கள். கேன் ஐ ஹாவ் அ ஹாட் கப் ஆஃப் டீ ப்ளீஸ்? ப்ளீஸ் என்ற சொல்லையும் நீங்கள் பழக வேண்டும். அது தயவு செய்து. ஹாட் என்றால் சூடு. ஹங்க. சொல்லுங்கள். ஹங்க. ஹங்க்ரி. அடுத்ததாக ஒரு இடத்தின் பெயர் ஹாரோ. ஹாரோ. Hello, how are you? சொல்லுங்கள். Hello, how are you? I am fine, thank you. Hello, how are you? நீங்களும் உங்கள் சிநேகிதரை கண்டால் Hello, how are you என்று கேளுங்கள். ஹ சத்தத்திலே இன்னொரு சொல்லை எழுதப் போகிறேன். has. அதுக்கு அர்த்தம் என்ன? அவரிடம் இருக்கிறது. யாரோ ஒருவரிடம் இருக்கிறது. He has. He has a hat. அவரிடம் ஒரு தொப்பி இருக்கிறது. She has a hat. அவளிடம் ஒரு தொப்பி இருக்கிறது. அடுத்த பாடத்திலே அதை நான் விவரமாக விளங்கப்படுத்தப் போகிறேன். போன முறை படித்த பாட்டு நினைப்பு இருக்கிறதா? சொல்லுங்கள் பார்ப்போம். Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and broke his crown, and Jill came tumbling after. Tumbling என்றால் என்ன? உருண்டு உருண்டு வந்து விழுந்தாள். Tumbling. உருண்டு விழுந்தாள். திருப்பி சொல்லுங்கள் பார்ப்போம். Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and broke his crown,
and Jill came tumbling after. அதையும் நீங்கள் அடிக்கடி சொல்லி பாருங்கள். அண்ட் என்ற சொல்லி வருகிறது, டம்பிளிங் என்ற புது பெயரை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது எல்லாம் அடுத்த வைக்கும் நான் உங்களுடன் சந்திக்கும் பொழுது அடுத்த பாடத்திலே படிப்போம். நன்றி. குட் பாய்.